வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் கும்பராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை கூட சந்திரன் ராகுவுடைய நட்சத்திரமாகிய சதயத்தில் செல்லப்போகிறார். அந்த ராகுவுடனும் அவர் இணைந்து இருக்க போகிறார். இது ஒரு அதிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று காட்டுகிறது. கோச்சாரத்தில் சந்திரன் ராகு பிடியில் இருக்கக்கூடிய நிலையும், குரு கிரகமும் ராகுவுடைய நட்சத்திரத்தை டச் பண்ணிவிட்ட அந்த நிலையில் ஆனி மாதமாக சூரியனும் அந்த ராகுவுடன் இணைந்து மிதுனத்தில் இருப்பது, இந்த கிரகங்கள் எல்லாமே திரிகோணமாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் கிரகம், இந்த சந்திரன் ராகு இணைவு, குரு வீட்டில் உள்ள சனி கிரகம் சுயசாரத்தில் இருப்பது, அனைத்துமே சற்று எல்லோருக்குமே எச்சரிக்கையான நாள். முக்கியமாக பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்கள், வானூர்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரோப்ளைனை பொறுத்தவரை ரொம்ப அதிக எச்சரிக்கையாக அதை இயக்குவதுமாக இருக்கட்டும், பிரயாணம் செய்பவர்களுக்கும் இது ஒரு கவனமான நாளாக காட்டுகிறது. இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை தனிப்பட்ட நண்பர்களுக்குடைய ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம். உலகியல் ஜோதிடம் வேறு, தனிநபர் ஜோதிடம் வேறு. ஸோ அந்த வகையில் இப்பொழுது இன்றைய பலன்களை பார்க்கும் பொழுது மேஷ ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு சுகஸ்தானத்திற்குரிய சந்திரன் எப்பொழுதெல்லாம் 6, 8, 12 ராகு கேது இணைவு, இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்திரனுடைய எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பார். இவர்களுக்கு சுகஸ்தானத்திற்கு உடையவர். ஸோ ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை. அந்த சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வீடு இவங்களுக்கு பாதக வீடு. அந்த சனி கிரகம் மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கலாம், இல்லை சில விரயங்களில் தேவையில்லாத ஒரு நிலையை இவர்களுக்கு கொடுக்கலாம். விரயங்களில் நிதானம் தேவை. முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். நார்மலாக இவங்க இருக்கக்கூடிய பணிக்கு சிறப்பான நாள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறப்பான ஒரு பொருளாதார மேன்மையும் ஒரு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையும் பேராசையை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையும், ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இது காட்டுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானாதிபதியான இந்த சந்திரன் 3 குடையவர் தன் வீட்டிற்கு 8 மறைந்து ராகுவுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உணவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு இந்த சந்திரன் ராகு திரிகோணமாக தொடர்பாக இருப்பது குடும்ப வாழ்விலும் சரி, பேச்சுவார்த்தை யாருடனும் பேசும் பொழுதும், பணியிடம், தொழிலிடம், இல்லை பிறரிடம் பேசும் பொழுது பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தொழில் விஷயங்களில் பணியிடத்திலும் அதிக கவனம், நிதானம், ஓவராலாகவே இவங்க சற்று அதிகமான ஒரு எச்சரிக்கையுடன் பணி செய்ய வேண்டிய நாளாக இது காட்டுகிறது. யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடும். தொழில் லாபம் சிறப்பளிக்கும். ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது. பாக்யஸ்தானமாகி 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ஆனால் குடும்பஸ்தானத்திற்குரிய சந்திரன் தன் வீட்டிற்கு 8 மறைந்திருப்பது, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கூட ராகுவினுடைய ஆளுமையாக ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலையாகவே காட்டுகிறது. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை கொடுத்து அதன் பிறகு மட்டுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பொறுமை தேவை. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமமாக இருக்கிறார். அவர் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார். ஆனால் வீடு கொடுத்த சனி 9ஆம் வீட்டில் இருப்பது ஒரு காலை நேரத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஓரளவிற்கு அலைச்சல்களை குறைத்து கொண்டு பணிகளை சற்று ஒரு சுலபமான வேலைகளாக இன்று நீங்கள் வைத்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். விரயங்கள் செய்யக்கூடியவர்கள் சற்று விரயங்களில் நிதானம் தேவை. அதிக விரயங்களை இழுத்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. திருமண வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சந்திரன் 7ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைந்திருப்பது, இது சற்று தொல்லையான நிலை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் எடுக்க வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், இவற்றிலும் சிம்ம ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்விலும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப் வகையிலான விஷயங்களாக இருந்தாலும் இன்று இவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
தேவையில்லாத அந்த ஒரு உறவுகளுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு, ஆர்குமெண்ட்ஸ் போன்ற நிலை வரலாம். ஸோ நீங்கள் உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது நல்ல நிலை. வாக்குவாதம் வந்தால் உடனடியாக அதை நீங்கள் புரிந்து கொண்டு சமாதானமாக செல்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ராகு சாரத்திலும் செல்கிறார். இந்த கிரகங்கள் எல்லாமே திரிகோணமாக கன்னி ராசியுடைய 10ஆம் வீடாகிய மிதுனத்தோடு தொடர்பாக இருப்பது இவர்களுக்கு புதிய முயற்சிகளாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் அவசரம் கூடாது. உணவிலும் பேச்சிலும் சற்று நிதானம், கவனம். இந்த 6இல் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுதுமே திரிகோணமாக உணவு ஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுவது. தேவையில்லாத உணவு பழக்கத்தினால் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பணியிடத்திலும் பிறரிடம் யாரை பற்றியுமே நீங்கள் அவதூறு பேசாமல், யாரையும் பற்றி யாரிடமும் காசிப்ஸ் செய்யாமல் இருப்பது நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் தொழில் தொடர்பான வளர்ச்சிகள், தொழில் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான நிலையை அடைவது நல்ல நிலை. சற்று பேச்சில் நிதானம், உணவில் எச்சரிக்கை. பணியிடத்தில் சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு அமைதியாக உங்களோட வேலைகளை மட்டும் செய்வது நல்ல பலன். புதிய முடிவுகளிலும் சற்று நிதானமாக இருப்பது நல்ல பலன். அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகு இணைவு இருப்பது இது ஒரு நல்ல பலனாகவே இருக்கிறது. திரிகோணமாக 9ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது பணி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். ஆனால் குழந்தைகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி நண்பர்கள் முதல் குழந்தையிடம் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து போவது. திடீரென்று குழந்தைகளிடம் ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தொழில் விஷயங்களுக்கு, தொழில் முயற்சிகளுக்கு லாபமான நல்ல நிலை. ஆனால் அலைச்சல்களை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வாழ்வில் வளர்ச்சி, ஏற்றம், நன்மைகள், வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை துலாம் ராசியுடைய குழந்தைகளுக்கு நன்மையான பலன்களாகவே ஏற்படுகிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு திரிகோணமாக அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்வது கண்டிப்பாக புதிதான முயற்சிகள், முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் சற்று நிதானம். முதலீடுகளாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைத்தாலும் அந்த தொகையில் சற்று கவனமாக இருப்பது, யோசித்துவிட்டு முடிவுகளை நீங்கள் உறுதி செய்வது நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் தொழில், பணி, வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பிரயாணங்களால் நன்மை இருக்கும். முக்கியமாக பணி ரீதியிலான பிரயாணங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. அந்த பணி ரீதியிலான பிரயாணங்களை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக சில விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் திருமண வாழ்வில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். இவர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து உங்களுக்கு 6இல் இருப்பது கணவன் மனைவியிடையே ஏதோ ஒரு ஓயாத ஒரு மன அழுத்தம் இருப்பது போன்ற நிலையாக இருக்கிறது. அனுசரித்து சென்றால் ஓரளவிற்கு இந்த காலகட்டத்தை கடந்து விடலாம். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வப்பொழுது சில மனக்குழப்பத்தையும் கொடுப்பார். ஆனால் காரிய ஜெயத்தையும் கொடுப்பார். திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள் பணி ரீதியிலான விஷயங்களாக இவர்களுக்கு நடக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவியால் மன மகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்லலாம். பணி, தொழில், வளர்ச்சி இவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான நிலையை கொடுக்கும். குழந்தைகளிடம் சற்று தொடர்ந்து அனுசரித்து செல்வது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசியுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை. ஸோ திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று வாக்குவாதம் இல்லாமல், மகர ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். பணியில் நல்ல வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இன்று வேலை தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பான நல்ல விஷயங்கள் வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு தொடர்புடைய வேலைகளாக இடமாற்றத்தோடு கூடிய வேலை மாற்றமாக, புதிய வேலையாக நிறைய நண்பர்களுக்கு அமைவதற்கு மகர ராசிக்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் செல்கிறார். பிறவி சந்திரன் மேலே கோச்சார சந்திரன் செல்வது ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். இங்கு ராகுவும் இணைந்திருப்பது, அந்த ராகு சாரத்தில் சந்திரன் செல்வது, திரிகோணமாக இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்களாக இருப்பது இவர்களுக்கு 5 கிரகங்களோடு மனக்குழப்பமான ஒரு அதிக கிரக இணைவுகள் இருப்பது. புதிய முடிவுகளில் நிதானம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் சற்று அதிக கவனத்தை காட்ட வேண்டும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். பிடிவாதம் தவிர்க்க வேண்டும். சில விஷயங்களில் எடுத்த விஷயத்தை முடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற பிடிவாதத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று நீங்கள் சூழலுக்கு ஏற்றார் போல அனுசரிப்பது நன்மை அளிக்கும். புதிய முயற்சி, புதிய முடிவுகளில் இன்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில்
கவனமாக இருப்பது மிகுந்த அவசியமான ஒரு பலன். ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் அனைத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு விரய சந்திரனாக 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் பஞ்சமாதிபதி, 5 குடையவர். மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பமாக ஏற்படலாம். குழந்தைகள் போக்கு பற்றிய கவலையாக இருக்கலாம். விரயங்களை நினைத்து இருக்கலாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் இன்று அதிக கவனமாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். பேச்சில் கவனம், முக்கியமாக பணி செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுவது, திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது மீன ராசிக்கு மிகுந்த நன்மையான பலன்களையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.